அவராலே இந்த நாள் இந்த நிகழ்ச்சி வழியாய் உங்களை சந்திப்பதிலே மிகுந்த சந்தோஷம். நாம் எபேசியர் 1ஆம் அதிகாரத்தை அநேக வசனத்துக்கு வசனம் நாம் தியானித்தோம். தேவன் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளே நம்முடைய நிலை என்ன என்று நாம் அறியும்படியாய் நமக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை அவர் தர வேண்டும். பாருங்க, கிறிஸ்து இயேசுவுக்குள்ளே நம்முடைய நிலை என்ன என்று நாம் பார்க்கிறோம். இன்னைக்கு சபைக்கு கொடுத்த அந்த அதிகாரம், சபைக்கிட்ட இருக்கிற அவருடைய வல்லமை என்ன என்று நாம் அறிந்து கொள்ள வேண்டும். பாருங்க, 23ஆம் வசனம், எபேசியர் 1 கடைசி வசனம் 23ஆம் வசனம் சொல்லுகிறது, எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவருடைய நிறைவாகிய சரீரமான சபை. பிரைஸ் தி லார்ட். எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவருடைய நிறைவான சபை. அப்போ சபை என்பது குறைவானதல்ல, அது நிறைவானது. எல்லாவற்றாலும் நிரப்புகிற நிறைவாகிய சபை. இந்த பூமியில எல்லாம் குறைவுள்ளது, இந்த பூமிக்குரிய காரியம் எல்லாம் குறைவுள்ளது. ஆனால் தேவன் இந்த பூமியிலே அவருடைய சபையை வைத்திருக்கிறார். அந்த சபை எப்படிப்பட்ட சபை? குறைவுள்ள சபை அல்ல, நிறைவான சபை. பிரைஸ் தி லார்ட். அந்த நிறைவான சபைக்கு, சரீரமாகிய அந்த சபைக்கு அவரை எல்லாவற்றுக்கும் மேலான தலைவராக தந்தருளினார். பாருங்க, சபைக்கு தலைவர் யார்? இப்ப நீங்க யாருங்க சபையில? இந்த சரீரமாகிய சபைக்குள்ள நீங்களும் நானும் ஒரு அங்கமா இருக்கிறோம். நம்ம வெளியே இல்ல, உள்ள இருக்கிறோம். அவருடைய சரீரமாகிய சபைக்கு நம் அங்கமா இருக்கிறோம், வெளியே இல்லை. நீங்க ரொம்ப பேர் என்ன நினைச்சுக்கிறாங்க, நம்ம தனியா இருக்கிறோம், யாரும் இல்ல. சபைக்குள்ளே அப்படின்னா ஏதோ ஒரு சர்ச்சு கட்டடத்துக்குள்ளே நாம் கூடி வர்றது, சேர்க்கப்படுறது இல்லைங்க. இயேசு கிறிஸ்துவின் சரீரமாகிய சபைக்கு நாம் அங்கமா இருக்கிறோம். பாடி ஆஃப் கிரைஸ்ட், கிறிஸ்துவினுடைய சரீரத்தினுடைய அங்கமா இருக்கிறோம். நீங்களும் நானும் குறைவுள்ளவர்கள் அல்ல. நம்முடைய ஆண்டவர் குறைவை நிறைவாக்குகிறவர். வேதம் சொல்லுகிறது, எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவருடைய. அப்ப நம்முடைய ஆண்டவர் குறைவை நிறைவாய் மாற்றுகிறவராய் இருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, உங்களை சீர்படுத்தி, உங்களை ஸ்திரப்படுத்தி, உங்களை நிலை நிறுத்துகிறவர் அவராயிருக்கிறார். யாக்கோபு அதிலே 5ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் சொல்லுகிறது, அவர் வரும்போது நாம் எப்படியா இருப்போம்னா, நிறைவுள்ளவர்களாய் நாம் இருப்போம். நாம் குறைவுள்ளவர்கள் அல்ல, நிறைவுள்ளவர்கள். நம்மை அவர் சீர்படுத்துவார், நம்மை அவர் பலப்படுத்துவார், நம்மை அவர் தகுதிப்படுத்துவார். கரை திரை முதலானது ஒன்றுமில்லாமல் நம்மை சுத்திகரித்து நம்மை தேவனுக்கு முன்பாக பரிசுத்தமும் பிழையற்றவர்களுமாய் நிறுத்த அவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். இன்னைக்கு நீங்களும் நானும் தனிமையா இல்லைங்க, நமக்கு தலையாகிய இயேசு இருக்கிறார். அந்த இயேசு கிறிஸ்து நம்மை வழி நடத்துகிறவராய் இருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, நிறைவாகிய சபை. தேவன் சபையை எப்படி வச்சிருக்கிறாரு? நிறைவுக்குள்ளே வச்சிருக்கிறார். எபேசியர் 4:10 சொல்லுகிறது, இறங்கினவரே. அவர் இறங்கினார், அவர் நமக்காக இறங்கினார், அவர் பரலோகத்திலிருந்து இறங்கினார். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறோம், அவர் தேவனா இருந்தும் தேவனுக்கு சமமா இருந்தும் அவர் தேவனுடைய பொருளை கொள்ளையாடின பொருளாய் எண்ணாமல் தம்மைத்தான் வெறுமையாக்கி அவர் அடிமையின் ரூபம் எடுத்தார். எதுக்காக தெரியுங்களா? உங்களையும் என்னையும் அந்த அடிமை தனத்திலிருந்து விடுதலை செய்யும்படியாய். வேதம் சொல்லுகிறது, இறங்கினார். அவர் இறங்கினார். அவர் ஏன் இறங்கினார்? என்னையும் உன்னையும் உயர்த்தும்படி இறங்கினார். இறங்கினவரே எல்லாவற்றையும் நிரப்பத்தக்கதாக நிரப்புவார். நம்முடைய வாழ்க்கையில எதெல்லாம் குறைவா இருக்கிறதோ அதை நிறைவு செய்கிற தேவன் நமக்குள்ளே இருக்கிறார். அவர் நிரப்புவார். பரிசுத்தத்துல குறையா இருக்கிறீங்களா? சில பலவீனமா இருக்கிறீங்களா? என்னால முடியாது பிரதர், என்னால இந்த வாழ்க்கையை செய்ய முடியாது, நான் எவ்வளவு ட்ரை பண்ணி பார்க்கிறேன், என்னால முடிய மாட்டேங்குது, நான் இன்னும் பரிசுத்தமாகணும், இன்னும் நீதியா வாழணும், இன்னும் நான்
அன்பா இருக்கணும், என் வீட்டுல இன்னும் அன்பு இருக்கணும், என் குடும்பத்துல அன்பு இருக்கணும், நான் இப்படி முன் கோபமா இருக்கிறேன், நான் கேவலமாய் பேசுகிறேன், இன்னொருத்தரை குறிச்சு கேவலமாய் பேசுகிறேன், மற்றவர்களை குறித்து குறை கண்டுபிடிக்கிறேன், இதெல்லாம் கிறிஸ்துவினுடைய வளர்ச்சி அல்ல. இதெல்லாம் உலகத்தாருடைய காரியம். எங்கே பொறாமையும் வாக்குவாதமும் சண்டைகளும் பலவிதமான காரியங்கள் இருக்கிறதோ அது பேய்க்கு அடுத்த காரியம், அது தேவனுடைய பிள்ளைகளுக்கு அடுத்த காரியம் அல்ல. இதெல்லாம் குறைவா இருக்கலாம், ஆனால் என் ஆண்டவர் அவர் நிறைவாக்குகிறவரா இருக்கிறார். இறங்கினவரே எல்லாவற்றையும் நிரப்பத்தக்கதாக, எல்லாவற்றையும் நிரப்பக்கூடியவராய். தேவ பிள்ளையே, நீங்களும் நானும் அடிமைகள் அல்ல. ஐயோ இந்த பாவத்தினால என்ன செய்வது? வேதம் சொல்லுகிறது, குமாரன் உங்களை விடுதலை ஆக்கினார், மெய்யாகவே நீங்கள் விடுதலை ஆவீர்கள். இந்த நாள்ல எல்லாவற்றையும் நிரப்பத்தக்க, எல்லா வானங்களுக்கு மேலாக உன்னதத்தில் ஏறினவருமா இருக்கிறார் இயேசு கிறிஸ்து. இந்த பூமியிலே வந்து அவர் நம்முடைய பாவங்கள், அக்கிரமங்கள், அநியாயங்கள் எல்லாவற்றையும் சுமந்து தீர்த்தவராய் இன்னைக்கு உன்னதத்துல ஏறினார். ஏன் ஏறினார் தெரியுங்களா? எல்லாவற்றையும் நிரப்பத்தக்கதாக அவர் ஏறினார். பிரைஸ் தி லார்ட். நீங்களும் நானும் ஒன்றுக்கும் பயப்பட தேவையில்லைங்க. இந்த தேவனை நீங்க நம்பி சார்ந்து அப்படியே வாழுங்க. இந்த வார்த்தைக்கு ஆமென் என்று சொல்லுங்க. இந்த வார்த்தையை ஏற்றுக்கொள்ளுங்க, உங்க வாழ்க்கையா மாற்றுங்க. ஆண்டவரே, இந்த வார்த்தைக்கு நான் ஆமென் என்று சொல்லுகிறேன். என்னால முடியாது, ஆனால் எல்லாவற்றையும் நிரப்புகிற நிறைவாய் நீர் இருக்கிறீர். அதனாலே சபை என்பது அது குறைவானதல்ல, அது பலவீனம் உள்ளதல்ல, அது ஏதோ நொந்து போனதல்ல, அது வெந்து போனதல்ல, அது தள்ளப்பட்டதல்ல, அது நிறைவான சபை. அந்த சபையிலே உங்களையும் என்னையும் அங்கமாய் வைத்திருக்கிறார். இந்த சரீரத்துக்கு, இந்த சரீரமாகிய சபைக்கு இயேசு கிறிஸ்து தலையாயிருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். உங்களுக்கு ஒரு பிரச்சனை இல்லை. ஆண்டவர் நம்மை சீர்படுத்தி, ஸ்திரப்படுத்தி, நிலைநிறுத்தி நம்மை வழி நடத்துவாராக. ஆமென். கரை திரை முதலானது ஒன்றுமில்லாமல் நம்முடைய ஆவி, ஆத்துமா, சரீரம் அவர் வரும்போது குற்றமற்றதாய் காக்கும்படியாய் அவர் நம்மை அவருடைய வல்லமையினாலும், அவருடைய அபிஷேகத்தினாலும், அவருடைய நிறைவினாலும் நம்மை நிறைத்து வழி நடத்துவாராக. ஆமென். God bless you.